கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 33 வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. இயேசு சீசர்களிடமும் ஜனங்களிடமும் அவருடைய வருகை எவ்வாறு இருக்கும் என்பதை சொல்லிக் கொண்டு வருகிறார். மேகத்தின் மேல் நான் இரண்டாவதாக இந்த உலகத்திற்கு வருகிற போது உங்களுக்கு விடுதலை சமீபமாயிற்று என்பதை அறிந்து, அதுவரை நீங்கள் எதற்காகவும் பயந்து இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு தலையை நிமிர்த்தி பாருங்கள் என்று இயேசு கூறினார். இயேசு இப்போதும் ஒரு உவமையை சொல்லுகிறார். அத்தி மரத்துக்கும் மற்ற மரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அத்திமரம் துளிர்த்தால் வசந்த காலம் அருகில் வந்துவிட்டது என்று கூறுவோம். வசந்த காலம் என்பது குளிர்காலத்துக்கும் கோடை காலத்திற்கும் இடைப்பட்ட காலமாகிய இளவேநீர் காலமாகும். இதே போல கடைசி கால சம்பவங்களெல்லாம் நடக்கின்ற போது என்னுடைய வருகை நெருங்கிவிட்டது என்று நினைத்து கொள்ளுங்கள் என்று இயேசு கூறினார். எருசலேமை குறித்தும் அதை சுற்றியுள்ள நாடுகளை குறித்தும் இயேசு மிகவும் பாரப்படுகிறார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கிற நான் மக்கள் எல்லாரும் தவறு செய்து அவர்களை விடுதலை செய்ய யாரும் இல்லாமல் போனால் எல்லாரும் அப்படியே நரகத்திற்கு போய்விடுவார்களே என்று எண்ணி எல்லாரையும், ஆனால் என்னை அவர்களோடு ஒரு மனிதனாக எண்ணி நான் என்னை தாழ்த்தினாலும் என்னை மேசியாவாகவோ இயேசுவாகவோ என்னை சுற்றியுள்ள மக்களே ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று அங்கலாய்ப்போடு பேசுகிறார் என்று பார்க்கின்றோம். அதனால்தான் அவர் கூறுகிறார், இந்த கடைசி கால சம்பவங்களெல்லாம் நடந்து அதை அவர்கள் அனுபவிக்கிறதற்கு முன்பாக இந்த சந்ததியார் ஒளிந்து போக மாட்டார்கள். வானம் பூமி எல்லாமே ஒளிந்து போகலாம். நான் சொன்ன வேத வாக்கியங்கள், வேதத்தில் உள்ள எந்த வசனமும் நடக்காதபடிக்கு ஒளிந்து போகாது என்று இயேசு கூறினார். இப்படித்தான் ஒரு பெற்றோருக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் 3ஆம் வகுப்பு படிக்கிறான். அன்று விடுமுறை நாள். மழையும் பெய்து கொண்டிருந்தது. அம்மா சமைத்து கொண்டிருந்தார்கள். சமையல் முடிந்தது. சாப்பிடும் நேரமும் வந்தது. மழையும் நின்றுவிட்டது. அவனுடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து 3 பேருமாக சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்பக்கமாய் உள்ள தோட்டத்தில் வைத்து சாப்பிட்டார்கள். சாப்பிடும்போது அவன் சொல்லுகிறான், அம்மா, அதோ பாருங்கள், வானத்தில் வில் தெரிகிறதே என்றான். அம்மாவும் அப்பாவும், ஆமா, வில் அழகாக இருக்கிறதே என்றார்கள். அவன் சொன்னான், இந்த வானவில் இப்போது ஏன் வானத்தில் இருக்கிறது தெரியுமா? மழை பெய்தது அல்லவா? இனி மழை அவ்வளவாக பெய்யாது. கொஞ்ச நாள் கழித்துதான் பெய்யும். அதனால்தான் வானத்தில் வில் தோன்றியிருக்கிறது. அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சரி மகனே, நீ நல்ல பையன், நன்றாக படிக்கிறாய், அம்மா, இப்படித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக படிக்க வேண்டும், சரியா என்றார்கள். அவன் சரி அப்பா என்றான். அப்பா, மழை வருவதற்கு முன்பாகவும் வானத்தில் வில் தெரியும். அப்படி வில் தெரிந்தால் மழை வரும் என்றும் எங்கள் டீச்சர் சொல்லி தந்தார்களப்பா என்றான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் இந்த உலகத்தின் தோற்றங்கள், அநேக இயற்கையான காரியங்களை பார்த்து எண்ணினது இப்படி நடக்கும் என்று கணித்து விடுகிறோம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உபத்திரவங்களை பார்த்து சோர்ந்து போகாதேயுங்கள், பயப்படாதேயுங்கள். ஆண்டவர் வருகை நெருங்கிவிட்டது. நான் நிம்மதியாக பரலோகம் செல்லப் போகிறேன் என்று எண்ணி நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை நிமிர்த்துங்கள் என்கிறார். ஏனென்றால் வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், நான் சொன்ன வார்த்தைகள் ஒளிந்து போகாது. ஆகவே முன்னதாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை கைக்கொண்டு ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு நாளும் ஒளிந்து போகாத, அழிந்து போகாத ஜீவனுள்ள வார்த்தைகளாகிய உம்முடைய வேத வாக்கியங்களை நம்பி விசுவாசித்து உம்முடைய வருகையில் பங்குள்ளவர்களாக மாற அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.